தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் சரத்குமார். காமராஜரை போல நல்லாட்சியை பிரதமர் மோடி வழங்கி வருவதாக புகழாரம். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். பாமகவை பாஜகவுடன் சரத்குமார் இணைத்ததற்கு எதிர்ப்பு. இணைப்பு கூட்டத்திலேயே ஆதங்கப்பட்டு நிர்வாகி ஒருவர் பேசியதால் பரபரப்பு. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்திய மக்களிடையே பேதத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் இந்த சட்டத்தால் எந்த பலனும் இல்லை என்றும் கருத்து. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என கூற முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். சிஏஏ அமல் என்பது தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயல். சிஏஏ சட்டத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் எனவும் காங்கிரசின் சசிகாந்த் செந்தில் கருத்து. குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்தியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனு. சட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை. சென்னை மைசூரு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். 85,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. இதுவரை நடந்த 10 ஆண்டு கால ஆட்சி ட்ரெய்லர் தான். ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பேச்சு. திமுக கூட்டணியில் மதுரை, திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டி. கடந்த முறை வென்ற கோவைக்கு பதிலாக திண்டுக்கல்லை ஒதுக்கியது திமுக. அதிலே ஒன்று மதுரை, இரண்டாவது திண்டுக்கல் என்கிற 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதே 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. மீண்டும் நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதிகளில் களம் காண்கிறது. போதைப்பொருள் புழக்கத்தை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை என கூறி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மனித சங்கிலி போராட்டம். போதைப் பொருட்களின் விற்பனை மையமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ். வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடவடிக்கை. லஞ்சம் வாங்கியதால் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் வழக்கிலிருந்து உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி விலகல். வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்றுவது குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு செய்வார் என நீதிபதி விவேக்குமார் சிங் அறிவிப்பு. ராஜஸ்தான் அருகே ஜெய்சால்மரில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இலகுரக தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்தது. துரிதமாக செயல்பட்டு உயிர் தப்பினார் விமானி.
ஹரியானாவில் ஜனநாயக ஜனதா கட்சியுடனான கூட்டணி முறிந்ததால் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் ராஜினாமா. புதிய முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார் பாஜக மாநில தலைவர் நாயப் சைனி. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% உள்ள அகவிலைப்படி 50% உயர்த்தப்படுவதாக மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற உள்ளனர். இதற்காக 2587 கோடியே 91 லட்சம் ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. அகவிலைப்படி உயர்வை அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அரசு ஊழியர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் வேண்டுகோளினை ஏற்று மத்திய அரசு அறிவித்த உடனேயே உயர்வு தந்து தமிழக அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். நடிகர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடப் போவதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் அண்மையில் எக்ஸ் தளத்தில் அறிவித்திருந்தார். தொடர்ந்து நேற்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தேர்தல் பொறுப்பாளர்களை சந்தித்து சரத்குமார் நேரில் ஆதரவு தெரிவித்தார். இந்நிலையில் சரத்குமாரை சென்னை தியாகராய நகரில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதன்பின் சரத்குமார், அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சரத்குமார், ஒவ்வொரு தேர்தலிலும் யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதிகளில் போட்டி என்ற கேள்விகள் எழுந்ததாகவும் இதனால் மனம் சஞ்சலத்தில் இருந்ததாகவும் கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் தனக்கு ஏற்பட்டதாக சரத்குமார் தெரிவித்தார். ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி, இயக்கத்தின் சகோதரரும் சரி, பிற கட்சிகளும் சரி, எத்தனை சீட்ல நிக்க போறீங்க, யாரோட கூட்டணி, இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில். அப்ப நம்ம இயக்கம் ஆரம்பிச்சோன்னா எந்த இடத்துல கூட்டணி, எந்த இடத்துல எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல். நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது. நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு, எத்தனை இடம், என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது.